உங்களை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் உங்களை சுற்றி எதிரி இருப்பான், ஆனால் 2 பேருமே நல்லவனாட்டம் பேசுவான். ஸோ யாரையும் நம்பாதீங்க. வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு குருவும் சுக்கிரனும் காரணமாக இருப்பாங்க. ஒத்தன் நல்லா இருந்தாலே நல்லது. இப்போ 2 குருமார்கள், சுக்கிரனும் ஒரு டீச்சர், குருவும் ஒரு டீச்சர், 2 குருமார்களும் உங்களுக்கு சாதகமாக செயல்பட போகிறாங்க. 6ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல சுக்கிரன். உங்களுக்கு எவன் அட்வைஸ் பண்ணுறானோ அவன் தான் உங்களுக்கு எதிரியாக இருப்பான். ஸோ அதனால் எச்சரிக்கையோடு பேச வேண்டும். சில பேர்த்துக்கு நல்ல புரிதல் இருக்கக்கூடிய நட்புகளிடமே மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் யாருக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு வாங்க. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். இந்த சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது மாதத்துக்கு ஒரு தடவை சுக்கிரன் பயிற்சி ஆகிட்டு இருக்காரு. அது சம்பந்தமான பலன்கள் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். ஆனால் இதுக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, நமக்கு யார் கூட நட்பு ரீதியாக இருக்க போகிறோம், யார் கூட சண்டை போட போகிறோம், யாருக்கிட்ட வாக்குவாதம் பண்ணுவோம், தவறான நட்புகளால் பாதிப்புகள் ஏற்படுறது, அவமானங்கள் ஏற்படுறதுலாம் இந்த சுக்கிரனை வச்சு தான் நடக்கும். சுக்கிரன் இருக்கக்கூடாத சில இடங்கள்ல இருந்தால் நமக்கு சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சுக்கிர பயிற்சியானது அக்டோபர் 9ஆம் தேதி முதல் நவம்பர் 2ஆம் தேதி வரை சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ கன்னி ராசியில் தன்னுடைய நீச்ச ஸ்தானத்தில் இருக்க போகிறார். ஸோ இதனால் என்ன பலன் அப்படின்னா, நம்ம யாரு கூட பழகிட்டு இருக்கோமோ நல்ல நட்பு ரீதியாக இருக்கக்கூடிய நபர்கள் கூட தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போ இதில் யாருக்கு ரொம்ப பாதிப்பு அப்படின்னு கேட்டால், மேஷராசி நண்பர்கள், கன்னி ராசி நண்பர்கள்லாம் வார்த்தைகளால் குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இது பொதுவான பலன் தான். இது வாக்கிய பஞ்சாங்கம் கிடையாது, திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் நம்ம கணிக்கிறோம். ஸோ அதனால் சில பேர்த்துக்கு வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ஜாதகம் எல்லாருக்குமே வாக்கிய பஞ்சாங்கம் தான் கணிச்சிருப்பாங்க. அதனால் டிஃபரன்ஸ் வருதுன்ட்டு யாரும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா திருக்கணித பஞ்சாங்கம்ங்கிறது வாக்கிய பஞ்சாங்கத்திலேருந்து இன்னும் அக்யூரசியை கொண்டு வந்தது தான் திருக்கணித பஞ்சாங்கம். அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். இந்த சுக்கிர பயிற்சியானது அக்டோபர் 9லேருந்து நவம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் கன்னி ராசியில் இருப்பார். சிம்ம ராசியிலேருந்து பயிற்சி ஆகி தன்னுடைய நீச்ச ஸ்தானத்தில் இருக்கார். ஆனாலும் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, புதன் துலாம் ராசியில் இருக்கார். புதன் சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம். இதில் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு நவம்பர் 2ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். ஆனால் அதுக்கு முன்னாடியே அக்டோபர் மாத கடைசியில் 20ஆம் தேதிக்கு முன்னாடியே புதன் பயிற்சி ஆகிறார். ஸோ இந்த புதன் சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு தான் இருக்கும். இந்த ஒரு வாரத்தில் அந்த சுக்கிரன் புதன் சேர்க்கையின் பரிவர்த்தனையின் காரணமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டியூரேஷனில் சில பேர்த்துக்கு நல்ல புரிதல் இருக்கக்கூடிய நட்புகளிடமே மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் யாருக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இப்போ குரு சாதகமாக இருக்கார். ஆனால் சுக்கிரன் சில பேர்த்துக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலை, நல்ல இடத்துல இருந்தால் கூட சாதகம் இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக, ஏன்னா சனியின் பார்வையில் சுக்கிரன் வரார். அக்டோபர் 27ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் புதன் பரிவர்த்தனா யோகம். இந்த டியூரேஷனுக்கு அப்புறம், அதாவது அக்டோபர் 27லேருந்து நவம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளில் சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாத்துக்குமே. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் எச்சரிக்கைப்படுத்துவது நம்மளுடைய கடமையாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது பல பேர்த்துக்கு வேலை விஷயமாக உதவிகளை பெறுவதற்கு நட்புகளால் ஆதாயத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் இந்த சுக்கிரன் நீச்ச பங்கமாகிறதுனால பல ராசிகளுக்கு திருமண யோகம் கைகூடுவதற்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் இப்போ நடக்கக்கூடிய சுக்கிர பயிற்சியினுடைய சாராம்சம், ஒரு ஜிஸ்ட். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். கும்பராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 4-9க்கு அதிபதியான சுக்கிரன் 8ஆம் இடத்துல நீச்ச பங்கமாகி இருக்கார். வருமானம் இல்லாமல் வருமானத்தில் பற்றாக்குறை ஏற்பட்டு சங்கடத்தை சந்தித்து கொண்டிருக்கும் கும்பராசி நண்பர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதெல்லாம் உங்களுக்கு வராதுன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் உங்களுக்கு தேடி வரும்.
புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற வாய்ப்புகள் வருது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் உங்களை ரெஃபர் பண்ணி நிறைய பேர் பேசுவாங்க. சார் அவர்கிட்ட போங்க, அவர் நல்லா பண்ணுவார். சார் அவர்கிட்ட போங்க, நல்லா பண்ணி கொடுப்பார். வேலையை நல்லா பண்ணி கொடுப்பார். அதாவது உங்களுடைய பெருமையை வெளி உலகுக்கு தெரியப்படுத்துவார்கள். அவர்களுக்கெல்லாம் நீங்கள் நன்றி கடன் படக்கூடிய சூழ்நிலை. இந்த காலகட்டத்தில் 6ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு, அதனால் ஏதாவது பாதிப்பு வருமானு கேட்டால், ஆக்சுவலாக 6ஆம் இடத்துக்கு இந்த மாதிரி குரு 2-11 கோடி அதிபதி குரு பாதகாதிபதி மறைவது விசேஷம். இதனால் உங்களுக்கு கடன் சுமையை மாற்றி அமைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் லோன் இதை நீங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக வருமான அதிகரிப்பு மட்டுமல்லாமல் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு எதிரிகளற்ற வாழ்க்கையும் அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும். இந்த சுக்கிர பயிற்சியில் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு சுக்கிரன் போகிறாரு, எனக்கு ஏதாவது உடம்புல ஏதாவது படுத்துமான்னா ஒன்றுமே படுத்தாது. ஆக்சுவலாக படுத்திட்டு இருந்ததெல்லாம் இப்போ விலகி போகும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு குருவும் சுக்கிரனும் காரணமாக இருப்பாங்க. ஒத்தன் நல்லா இருந்தாலே நல்லது. இப்போ 2 குருமார்கள், சுக்கிரனும் ஒரு டீச்சர், குருவும் ஒரு டீச்சர், 2 குருமார்களும் உங்களுக்கு சாதகமாக செயல்பட போகிறாங்க. இதனால் உங்களுக்கு வெற்றிகள் பல தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் மறைமுக எதிரிகள் பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு. 6ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல சுக்கிரன். உங்களுக்கு எவன் அட்வைஸ் பண்ணுறானோ அவன் தான் உங்களுக்கு எதிரியாக இருப்பான். ஸோ அதனால் எச்சரிக்கையோடு பேச வேண்டும். யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் அளந்து பேசணும்னு சொல்லுவாங்க முன்னோர்கள், பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க. அளந்து பேசு, வார்த்தையை அளந்து பேசுன்னு. நீங்கள் அதை கற்றுக்க வேண்டிய நேரம் இது. உங்களுடைய நெருங்கிய உறவுகளிடமிருந்து உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். வியாபாரத்தில் வருமான அதிகரிப்பு ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு உங்களுடைய வாக்கு சாதுரியத்தின் மூலமாக புதிய புதிய அணுகுமுறைகள் மூலமாக யூ வில் கெட் அவென்யூஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் வந்தால் பரவாயில்ல, 10 பிஸ்னஸ் வந்தால் என்ன பண்ணுறது? ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி ஒரு சீட்டு ஜோக்கராக இருந்தால் பரவாயில்ல, வந்திருக்கிற எல்லா சீட்டும் ஜோக்கராக இருந்தால் எப்படி இருக்குது? அது மாதிரி உங்களுக்கு சுற்றி இருக்கிற அத்தனை ஆப்ஷன்ஸும் வெற்றியை தரக்கூடிய ஆப்ஷன்ஸாக இருக்குது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. அதற்கு உண்டான பரிகாரம், அதாவது கும்பராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். இதில் கலைத்துறை நண்பர்கள் எதிரிகளின் விஷயத்தில் எச்சரிக்கையோடு இருக்கணும். ஒரு சேயிங் உண்டு, ப்ராவர்ப் உண்டு, நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருப்பாங்க, சினிமாக்காரன் தூங்கும் போது காலாட்டிகிட்டே தூங்கணும் அப்படின்ட்டு. இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ அப்படி தான் சுச்சுவேஷன். ஏன்னா காலாட்டாமல் தூங்கினா செத்து போயிட்டான்னு தூக்கி போட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையோ தெரியாது. அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் எதிரிகள், உங்களை சுற்றி எதிரி இருப்பான், ஆனால் 2 பேருமே நல்லவனாட்டம் பேசுவான். ஸோ யாரையும் நம்பாதீங்க. அதுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், அதாவது கும்பராசி நண்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்யணும். குலதெய்வ வழிபாடு பண்ணுறது மட்டும் இல்லாமல் பசுமாட்டை வாரம் இந்த நாட்களில் வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளுக்கு அந்த பசுமாட்டுக்கு போயிட்டு அகத்திக்கீரை கொடுத்துட்டு வரணும். இதை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த பசுவின் அருளால் உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்காது. நட்புகளிடமிருந்து உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க நம்மக்கிட்ட கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் மற்றும் டைரக்ட் எண்களில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரிலோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சுக்கிர பயிற்சி ராசிக்கு சொல்லியிருக்கோம். உங்களுடைய லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி அமைப்பு எப்படி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் ஏற்படும், எப்படிப்பட்ட சிக்கல்கள் வரும். ஏன்னா தசாபுக்தி மற்றும் லக்னத்துக்கு ஏற்றாற் போல பலன்களை தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க இதை பயன்படுத்திக்கலாம். இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களையும் அந்த சர்வேஸ்வரன் வாரி வழங்க வேண்டும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.